நீங்க ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகணுமா? இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல எப்படி உங்க முதலீட்டு பாதையை அமைச்சுக்கணும்னு தெரியணுமா? உங்களுடைய கேள்விகளை சரியான எக்ஸ்பர்ட்ட கேட்கணும்னு தோணுதா? அப்போ நாங்க நடத்துற M2W 3.0 இன்வெஸ்டர் கான்க்ளேவ்ல கலந்துக்கங்க. ஒரு நாள் முழுதும் முதலீடை பத்தி தான் பேச போறோம். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தி தான் பேச போறோம். கீழே கொடுத்திருக்கிற எண்ணுக்கு மெசேஜ் பண்ணுங்க, எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஹாய், இந்த வாரம் உங்களுக்காக 2 இன்ட்ரெஸ்டிங் வெபினார்ஸ் காத்துட்ருக்கு. காலையில் 10 மணிக்கு நேவிகேட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ், வாட் ஃபிக்ஸ்ட் இன்கம் இன்வெஸ்டர்ஸ் நீட் டு நோ. காலையில் 11 மணிக்கு டீகோடிங் ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் SIFs. இந்த 2 வெபினாரோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்ம வெபினாரில் சந்திக்கலாம். ஒரு கோடி ரூபாய் வீடு முன்பணம் உருவாக்குவது எப்படி? இன்னைக்கு பேசலாம் பர்சனல் ஃபைனான்ஸில் நம்முடைய டாபிக் இதுதான். போன வீடியோவில் நான் என்ன சொன்னேன்? 1 கோடி ரூபாய் வீடு வாங்கணும்னா 1 லட்ச ரூபாய் சம்பளம் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன், குறைஞ்சபட்சம். யாருக்கு? மெயின் ஏர்னிங் மெம்பருக்கு. இன்னொரு விஷயம் நான் சொன்னேன், 2 பேரை ஏர்ன் பண்ணால் கம்ஃபர்டபுளாக 1 கோடி ரூபாய் வீடு வாங்க முடியும்னு. 3ஆவதாக ஒரு விஷயம் சொன்னேன், உங்களுடைய பணம் அந்த வீட்டில் 25 லட்சம் ரூபாய் இருக்க வேண்டும் என்பது. இந்த பணம் முன் பணமாக நீங்க கட்ட வேண்டியது. அதை நீங்க கொடுத்தாதான் புக்கிங். அதை கொடுத்து முடிச்ச உடனே எஞ்சிய பணத்தை நீங்க ஹோம் லோன் மூலமா வாங்கிக்க முடியும். இப்போ 25 லட்சம் ரூபாய் நீங்க போடணும்னா அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது? அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம். 1 லேக் சேலரி வாங்குற ஒரு நபர் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட், வீடு வாங்குவதற்கு என்று அவங்க மாதம் 50,000 ஒதுக்கணும். ஒதுக்கினா என்ன ஆகும்? வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 6 லட்சம் சேரும். 4 வருஷத்தில் அவங்க ஈஸியாக 24 லேக் சேவ் பண்ண முடியும். இந்த 4 வருஷத்தில் சேமித்த பணத்தில் கொஞ்சம் ரிட்டர்ன் வராதா? இது 2ம் சேர்த்து 4 வருஷத்தில் உங்களுடைய முன்பணம் ரெடி ஆகிடும். ஸோ 25 லேக்ஸ் ரெடி ஆகிடும். இது நீங்கள் 1 லட்சம் சம்பளம் வந்தப்புறம் தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. 50,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது உங்களால் எவ்வளவு வீட்டிற்கு ஒதுக்க முடியுமோ அதை ஒதுக்கி சேமிக்க ஆரம்பிங்க. அந்த பணம் வளரட்டும். உங்கள் சம்பளம் 50,000லேருந்து 75,000 ஆகும்போது உங்களுடைய தவணை தொகையை அதிகரித்து முதலீடு பண்ணுங்க. இது எல்லாமே நீங்கள் SIP மூலமாக தொடர்ந்து பண்ண முடியும். ஸோ SIP மூலமாக மாதம் உங்களால் எவ்வளவு சேமிக்க முடியுமோ வீட்டிற்கு என தனியாக ஒதுக்கி ஒரு தொகையை நீங்கள் சேமித்து முதலீடு பண்ணி அதை காம்பவுண்டிங்க்கு வளர விட்டீங்கன்னாக்கா அந்த பணம் சேர்ந்துக்கிட்டே வரும். 1 லேக் உங்கள் சேலரி நெருங்கும் போதே நீங்கள் ஒரு கணிசமான தொகையை சேர்த்துட்ருப்பீங்க. அந்த தொகைக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு இருக்கக்கூடிய கேப்பை தான் நீங்கள் 1 லேக் வந்தவுடனே சேர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும். ஸோ ஏர்லியாகவே வீடை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறவங்க இப்படியும் அவங்களுடைய முன்பணமான 25 லட்சத்தை தாராளமாக திரட்ட முடியும். ஸோ இதை திரட்டி முடித்த உடனே நீங்கள் தைரியமாக போய் ஒரு வீடை புக் பண்ணலாம், முன்பணத்தை கொடுக்கலாம், ஹோம் லோனை வாங்கலாம், வீடை கம்ஃபர்டபுளாக பில்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, அது அப்பார்ட்மெண்ட்டாக இருந்துச்சுனாக்கா நேரடியாகவே ரெடிமேடாக வாங்கிட்டு போயிடலாம். உங்களுடைய முன்பணம் ஏன் அவ்வளோ முக்கியம்? அதுதான் நீங்கள் முக்கியமாக யோசிக்க வேண்டியது. எப்போவுமே நம்ம பணம் ஒரு ப்ராப்பர்ட்டியில் இருந்தால் தான் அந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுதுன்னு சொல்ல முடியும். 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குறீங்க, அட்லீஸ்ட் அதில் ஒரு 25 லட்ச ரூபாய் நீங்கள் போட்டால் தான் அந்த வீடு உங்களுது. அந்த 25 லட்ச ரூபாயை நீங்கள் கோல்டு லோனில் வாங்கி போட்டிங்கன்னா அந்த வீடு உங்களுதே இல்லை. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர்கள் ஹோம் லோன் கொடுத்தவங்களும் கோல்டு லோன் கொடுத்தவங்க தான். அதை புரிஞ்சுக்கிங்க. ஸோ உங்களுடைய பணமாக அது இருக்க வேண்டும் என்பதில் நீங்கள் ரொம்பவே அழுத்தமாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். முன்பணத்திற்கு கடன் வாங்கி கொடுப்பது என்பது மிகவும் தவறான ஒரு விஷயம். இதில் இன்னொரு பாயிண்ட்டும் சேர்ந்துக்குதுங்க. இந்த முன்பணத்தை திரட்டுறதுக்கு நீங்கள் ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. மாதம் நீங்கள் பணத்தை சேவ் பண்ணுறீங்க. சப்போஸ் நீங்கள் 1 லேக் சேலரி வந்தவுடனே சேவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா 4 வருஷத்தில் 50,000 ரூபாய் மாதம் சேமித்து முன்பணத்தை ரெடி பண்ணுறீங்க.
இப்போ வீடை புக் பண்ணிடுறீங்க. வீடு புக் பண்ண உடனே இதே 50,000 ரூபாய் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இஎம்ஐயாக மாறிடுது. என்ன நீங்கள் இன்னொரு ஃபியூ தௌசண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது, மேபி 5,000. அப்போது அந்த வீட்டின் இஎம்ஐ உங்களுக்கு ஒரு வாழ்க்கை சுமையாக இருக்காது. நீங்கள் ஆல்ரெடி பழக்கப்பட்டுட்டீங்க. 50,000 ரூபாய் அதுக்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சு அது தொடர போகுது. எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 தான் நீங்கள் ஒதுக்க போகிறீங்க. ஏங்க ஏற்கனவே நீங்கள் ஒரு ரெண்ட் பேமெண்ட் இருக்க மாட்டிங்களா? அந்த ரெண்ட் சேவிங் இருக்காதா? ஸோ இது ஒரு சுமையாகவே இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு வாங்குவது என்பது பலருடைய வாழ்க்கையில் அந்த முடிவை எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வீடு வாங்கின உடனே ரொம்பவே அவங்கள நெருக்கிடுது. அந்த வீடு வாங்குறதுங்கிற டெசிஷன் அவங்கள இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதன் கான்சிக்வன்ஸ் என்னன்னு பார்த்தா அவங்க மேலே பெரும் நிதிச்சுமையை கொண்டு வருது. இந்த நிதிச்சுமை இல்லாமல் வீடு வாங்குவது என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்க வேண்டிய ஒன்று. அது நடக்கணும்னா நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய முன்பணத்தை உருவாக்கி கொண்டுதான், உங்களுடைய சொந்த பணத்தை மட்டுமே முன்பணமாக வைத்து தான் வீடு வாங்க வேண்டும். 1 கோடி ரூபாய் வீடுங்கிறது அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனோட போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரெயினாக இருக்காது. நீங்கள் கம்ஃபர்டபுளாக அதை மீட் பண்ணுவீங்க. 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சிங்கனாக்கா உங்களுடைய ஃபேமிலி இன்கம் மாதம் 1 லட்சம் என்று இல்லாமல் அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். மேபி 1.3, 1.4, 1.5, 1.6 lakhs. ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் இருக்காது. மொத்த பணமும் டேக்ஸ் ஃப்ரீ இன்கம். அந்த டேக்ஸ் ஃப்ரீ இன்கம்லேருந்து இந்த இஎம்ஐ கட்டுறதுங்கிறது பிரச்சனை இல்லை. அந்த டேக்ஸ் ஃப்ரீ இன்கம்லேருந்தே நீங்கள் உங்கள் முன்பணத்தையும் உருவாக்குறது கூட பிரச்சனையாக இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு 2-3 வருஷத்தில் வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா 50,000க்கு பதிலாக 70,000 75,000 சேவ் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் லைஃப்பை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக செலவை குறைச்சிக்கிட்டு வாழுங்க. சீக்கிரம் உங்கள் முன்பணத்தை ரெடி பண்ணுங்க. தாராளமாக போய் வீடை வாங்குங்க. ஆனால் எனக்கு உடனே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்பணத்தையே கடனாக வாங்குவது என்பதை நீங்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். ஏன்னா இந்த லோன் மூலமாகவே ஃபுல்லாக ஒரு சொத்தை வாங்குறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தவிர்க்கப்பட வேண்டியது. ஏன்னா அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். எப்போவுமே இந்த கடன் தொகையை எங்கு வாங்க வேண்டும், எவ்வளவு வாங்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். கொடுக்குறான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடு தான் இன்றைக்கி எல்லார் மைண்ட்லேயும் இருக்குது. கடன் கொடுக்குறவன் தான் கொடுக்குறானே, நான் வாங்கினா உனக்கு என்ன, நான் பிஎன்ல வாங்கி கொடுத்தா உனக்கு என்னன்ற கேள்வி கூட நிறைய பேர் கேட்பாங்க. அது அப்படி இல்லை. ஏன்னா அந்த கடன் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வரும். அந்த கடனும் இந்த கடனும் சேர்த்து உங்களுடைய லிவிங் ஸ்டைலையே அழுத்தி விட்டுரும். உங்களால் நல்லாவே வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் உங்களையே தள்ளிப்பீங்க. அப்போ என்ன ஆகும், அந்த வீடு வாங்குகிற டெசிஷனே உங்களுக்கு மைண்டில் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கிடும், ஒரு பெயின் பாயிண்ட் ஆகிடும் உங்கள் லைஃப்பில். இது நிச்சயமாக தவிர்க்கணும். இதையெல்லாம் தவிர்க்கணும்னா முன்பணத்தை முதலீடு மூலமாக உருவாக்குவது அத்தியாவசியம். நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று. நீங்கள் 1 லட்சம் சம்பளம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம் முன்பணம் உருவாக்க. எப்போ வேணால் ஆரம்பித்து முன்பணத்தை நீங்கள் உருவாக்கலாம். 25% வீட்டினுடைய மதிப்பில் உங்கள் பணமாக இருக்கணும். 1 கோடி ரூபாய் வீடு வாங்க 25 லட்ச ரூபா முன்பணத்தை உருவாக்கிக்கிட்டு அந்த முன்பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் கெத்தாக வீடு வாங்கலாம். இன்னும் நிறைய விஷயங்களை செய்யலாம். ஒரு விஷயத்தை எப்படி செய்யணுன்ற தீர்மானம் இருந்ததுன்னா அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய விதமே வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி வீடு வாங்குறதை நீங்கள் ஒரு ப்ராஜெக்டாக பண்ணிங்கனாக்கா இன்னும் நிறைய பெரிய விஷயங்களுக்கு நீங்கள் தயாராவீங்க. அப்படிப்பட்ட சப்ஜெக்ட்ஸை பற்றி தொடர்ந்து பேசலாம். பர்சனல் ஃபைனான்ஸ் மூலமாக பேசுவோம். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.